ஹாய் காய்ஸ், கண்ணாடி போட்டிருக்கிறவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறீங்க. துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸே தான். என்னென்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்ன நடக்கும், லைசன்ஸில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிரைவிங் ஸ்கூல் போவோம். ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஐ டெஸ்ட் எடுப்பாங்க. வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணுவீங்க. ஆஸ் யூஷுவல் நார்மல் ப்ராசஸ் தான். பார்க்கிங்கு, தியரி, பார்க்கிங், அதுக்கப்புறம் இனிஷியல் அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரோட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு லைசன்ஸ் கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, லைசன்ஸோட பின்பக்கம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடியோட சிம்பிள் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸ் கையில் இருக்கும்போது நீங்கள் எப்போ வண்டி ஓட்டினாலும் சரி, உங்கள் கண்ணில் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கணும். எதுவும் நடக்கக்கூடாது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் போலீஸ் வர்றாங்க, வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட வந்த உடனே கேட்குறது வேறு எதுவுமே இருக்காது. ஜீப் முல்கியா, ஜீப் லைசன்ஸ், வண்டியோட முல்கியாவும் லைசன்ஸும் கொடுப்பீங்க. கொடுத்த உடனே உங்கள் லைசன்ஸை திருப்பி பார்ப்பாப்புல, அதில் கண்ணாடியோட இமேஜ் பிக்சர் இருக்குது. பட் நீங்கள் கண்ணில் கண்ணாடி போடலை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ஃபைன். அது போக நார்மலாக ஆக்சிடென்ட் ஆனதோட இதை வச்சு உங்ககிட்ட நீங்கள் ஃபால்ட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன், நான் ஃபால்ட்டின்னா உங்களுக்கு ஃபைன் இல்லை, அந்த மாதிரி ஆகும். பட் ஸ்டில் நான் ஃபால்ட்டியாக இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கண்ணாடி போடலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஃபைன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பபாய்.